welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 4 weeks our subject has been planning. கடந்த 4 வாரங்களாக நம்முடைய தலைப்பு திட்டமிடுதல் என்கிறதாக காணப்படுகிறது. Beloved, we want to tell you something that is very important. பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். A wrong decision may not look that serious at the beginning. ஒரு தவறான முடிவு துவக்கத்திலே அவ்வளவு கேடுள்ளதாக தென்படாமல் இருக்கலாம். But the end will be disastrous. ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் மோசமாக விபரீதமாக காணப்படும். You know what Christian life is? கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? It is a struggle from beginning to end in order that we may choose between God's way and the devil's suggestions. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வழிகளுக்கும் பிசாசனுடைய வழிகளுக்கும் இடையிலே ஒரு தெரிந்தெடுப்பாகவே நமக்கு காணப்படுகிறது. Now that was the first struggle of the first man. ஆதி மனிதனுடைய முதற் போராட்டமே அதுதான். Whether to follow God's way or obey Satan's voice. தேவனுடைய வழியை பின்பற்றுவதா அல்லது பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பதா? Because evil is not totally eradicated from the face of the earth, this struggle will continue forever. தீமையானது இந்த உலகத்திலிருந்து அடியோடு அகற்றப்படாமல் இருக்கிற நிலை இருக்கிறபடினால் இந்த ஒரு போராட்டம் நெடுகவே இருக்கத்தான் செய்யும். And these lessons are meant to safeguard us from those perils. இந்த விதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கென்றே இந்த பாடங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். So far we have done 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். The topic is how not to plan. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி திட்டமிட கூடாது. Number 1, முதலாவது, do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை கவனியாது விடக்கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not pray just for God's endorsement. வெறுமனே தேவனுடைய அங்கீகாரத்திற்கென்று நாம் ஜெபிக்க கூடாது. Lesson number 3, மூன்றாவது பாடம், do not be like the horse or the donkey. குதிரையை போலவோ கழுதையை போலவோ இருக்கக்கூடாது. And last week we did lesson number 4. சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை பார்த்தோம். Do not depend on your strength or your substance. உங்களுடைய பலத்தையோ உங்களுடைய செல்வாக்கையோ சார்ந்திருக்க கூடாது. Today we will move on to lesson number 5. இன்றைக்கு நாம் 5வது பாடத்திற்கு கடந்து செல்வோம். How not to plan. எப்படி திட்டமிட கூடாது. Do not wait for all the questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று காத்திருக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to plan. எப்படி திட்டமிட கூடாது. Do not wait for all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று காத்திருக்க கூடாது. Normally we are told don't take any risk. பொதுவாகவே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவுரை, எந்த ரிஸ்கையும் எடுத்துக்காதீங்க. And don't move until you have all the details. எல்லா விவரங்களும் உங்களுக்கு இருக்கு மட்டும் இடத்தை விட்டு நீங்க அசையக்கூடாது என்று சொல்வார்கள். Beloved, this philosophy is very popular, but this is totally opposed to biblical teaching on faith. பிரியமானவர்களே, இந்த தத்துவமானது மிகவும் பிரபலமானதுதான், ஆனால் கிறிஸ்தவ போதனைக்கு முற்றிலும் எதிர்மாறானது. God's will is that we move forward with whatever light we have. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் பெற்றிருக்கிற வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு முன்னேறி செல்வதுதான். Turn with us for a classic passage in book of Proverbs 4th chapter. நீதிமொழிகளின் புத்தகத்தின் 4வது அத்தியாயத்திலே ஒரு அருமையான வசன பகுதிக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 18th words. 18வது வசனத்தை பாருங்கள். The path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். So the path of the righteous, the way of the righteous man, it begins with the twilight. ஆகவே இந்த நீதிமானுடைய பாதையானது அது
காலை வெளிச்சத்திலே துவங்குகிறது. And then as he keeps moving on with whatever light he has, he comes to the point when the sun goes to the zenith, he gets the full sunlight. அவன் முன்னேறி செல்ல செல்ல அவன் முழுமையான நடுப்பகல் வெளிச்சம் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவன் கடந்து வருகிறான். There was a man of God, he was a Christian leader of the 18th century in England. 18ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ தலைவர் ஒருவர் இருந்தார். His name was John Newman. அவருடைய பெயர்தான் ஜான் நியூமன். While he was on board a ship in the Mediterranean, once his vessel was caught up in a very bad tempest. மத்திய தரைக்கடலிலே ஒரு கப்பல்ல இவர் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரும் புயல்ல இவருடைய கப்பல் அகப்பட்டது. And there was utter darkness everywhere all around. எங்கும் காரிருள் சூழ்ந்த ஒரு நிலைமை. That time he composed a hymn. அந்த நேரத்திலே ஒரு பாடலை இயற்றினார். And that hymn became one of the most famous hymns in the world. அந்த பாடல் தான் கிறிஸ்தவ உலகிலேயே மிகவும் பிரபலமான பாடலாக மாறிவிட்டது. This is the hymn that he composed. இந்த பாடலை தான் இயற்றினார். Lead kindly light amid the encircling gloom, lead thou me on. காரிருளில் என் நேச தீபமே நடத்துமேன். The night is dark and I am far from home, lead thou me on. வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமேன். Keep thou my feet, I do not ask to see the distant scene. நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியேன். One step enough for me. ஓர் அடிமட்டும் என் முன் காட்டுமேன். Will you please sing that for us? Lead kindly light amid the encircling gloom, lead thou me on. The night is dark and I am far from home, lead thou me on. Keep thou my feet, I do not ask to see the distant scene. One step enough for me. Can you sing it in Tamil also? காரிருளில் என் நேச தீபமே நடத்துமேன். வேறொளியில்லை வீடும் தூரமே நடத்துமேன். நீ தாங்கின் தூர காட்சியாசியேன். ஓரடி மட்டும் என் முன் காட்டுமே. What a beautiful and meaningful hymn, but unfortunately this hymn is become very famous only in funeral services. எவ்வளவு அருமையான ஒரு அழகான பாடல். ஆனால் துரதிர்ஷ்டவிதமாக பெரும்பாலும் இது அடக்க ஆராதனைகள் தான் பாடப்படுகிற பாடலாக Beloved, மாறிவிட்டது. this hymn is not for the dead, but this is for the living. பிரியமானவர்களே, இந்த பாடல் செத்தவர்களுக்கு அல்ல, உயிரோடு உள்ளவர்களுக்கு தான். What's the prayer that we need to make at this juncture? இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்னவா இருக்கிறது? One step enough for me, Lord. ஓர் அடி மட்டும் எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. Now that's how Abraham the patriarch walked before God. அப்படியாக தான் முத்தாகிய ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தான். Turn with us to his story in book of Genesis 12th chapter. ஆதியாகமம் 12வது அத்தியாயத்திலே அவனுடைய சரிதையை பார்ப்போம் வாருங்கள். We'll look at the first words where God called him for a world missionary career. உலகளவிலே ஒரு மிஷனரி பணிக்கென்று அவனை அழைத்த பொழுது அங்கே காணப்பட்ட காட்சியை பாருங்கள். Now the Lord had said to Abraham, get out of your country, from your kindred, and from your father's house to a land that I will show you. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. That means God had not yet shown him which land he should go. அப்படி என்றால் இதுவரைக்கும் அவன் போக வேண்டிய தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கவில்லை. God said, you go to a land that I will show you. I will later on show you. நான் உனக்கு பிற்பாடு காண்பிக்க போகிற ஒரு தேசத்துக்கு நீ போ என்று சொல்கிறார். About this, the author of the epistle of the Hebrews gives us a comment. இதை குறித்து எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் நமக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். Book of Hebrews 11th chapter. எபிரேய நிருபம் 11வது அத்தியாயம். Look at the 8th words. 8வது வசனத்தை பாருங்கள். By faith Abraham obeyed when he was called to go out to the place which he would afterward receive as an inheritance, and he went out not knowing where he was going. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்பணிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். He did not have all the details available for him for his journey. தன்னுடைய பிரயாணத்திற்கு அவனுக்கு எல்லா விவரங்களும் அவனுக்கு முன்பாக கொடுக்கப்படவில்லை. Beloved, it is this suspense that gives thrill to Christian life. பிரியமானவர்களே, இந்த விதமான ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த விதமான ஒரு சாதனை கொடுக்கக்கூடிய ஒரு thrill இருக்கிறது. Now that is why we always say, with whatever light you have, you proceed, then God will show the next step. ஆகவேதான் சொல்கிறோம், இருக்கிற வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், அதை தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். But we want to warn you about a wrong teaching that is prevalent today. ஆனால் இப்பொழுது அதிகமாய் நிலவுகிற ஒரு தவறான ஒரு கள்ள போதனையை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். Praise God for the renewed emphasis in the gift of prophecy. தீர்க்க தரிசன வரத்தை குறித்து ஒரு புதிய அழுத்தம் காணப்படுகிறது. அதை குறித்து தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். But some preachers go to the extent of telling the people, we would pray for you and God will reveal a blueprint for your life. ஒரு சில பிரசங்கியார்கள் இந்த ஓரத்துக்கு போய் விடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தங்களிடத்தில் ஜெபிக்க வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஜெபித்து ஆண்டவருடைய வரைபடத்தை, முழு விவர வரைபடத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுப்போம். Beloved, God does not give us a blueprint anytime. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒருபோதும் இவ்விதமான ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுக்கிறதே கிடையாது. He gives us only a compass. நமக்கு ஒரு திசைமானியை மாத்திரம் கொடுக்கிறார். With that compass we should proceed with the light that God sheds on our path. இந்த திசைமானியை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சத்திலே நாம் விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். We also want to take an example for you in the New Testament from the journeys of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரயாணங்களிலிருந்து மற்றும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்துரைக்க புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு என்னோடு கூட வாருங்கள். Turn with us to the Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தல நடபடிகள் 20வது அத்தியாயம். And we'll read verses 22 and 23. 22 23 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். But he says in the next words, except that the Holy Spirit testifies in every city, saying that chains and tribulations await me. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். In other words, he says, I have a general knowledge that always persecutions await me. மறு வார்த்தைகளை என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு பொதுவாக உபத்திரவங்கள் எனக்கு காத்திருக்கிறது என்று மாத்திரம் தெரியும். But as I go to Jerusalem, for example, I don't know what is going to exactly and specifically happen to me. குறிப்பாக நான் ஒருவேளை எருசலேமுக்கு போகிற பொழுது என்னதான் நடக்க போகிறது என்கிற நிகழ்வுகளை பற்றிய விவரங்கள் எனக்கு இல்லை. So just like Abraham, he says, I go to Jerusalem not knowing what's going to happen to me. ஆகவே ஆபிரகாமை போலவே இவனும் சொல்லுகிறான், எருசலேமுக்கு எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியாமலேயே நான் புறப்பட்டு போகிறேன். Beloved, when we move on with God with whatever light that he has given us, பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது, even if we make a mistake, we have the assurance that God will correct us. ஒருவேளை நாம் ஒரு தவறை செய்துவிட்டாலும் கூட ஆண்டவர் நம்மை திருத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. Turn with us to book of Isaiah 30th chapter. ஏசாயா
30வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verses 20 and 21 carefully. 20-21 வசனங்களை கவனமாய் என்னோடு கூட கவனிப்பார்கள். Though the Lord gives you the bread of adversity and the water of affliction, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், which means it is a critical situation. அப்படி என்றால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. You don't know which way to turn. எந்த வழியில் திசை திரும்புவது என்று உங்களுக்கு தெரியவில்லை. Maybe you are in a crisis and you are in a situation of darkness. ஒருவேளை நீங்கள் ஒரு இக்கட்டிலே அகப்பட்டு அந்தகார சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள். Even at that time, அந்த நேரத்திலும் கூட God says, yet your teachers will not be moved into a corner anymore. Your eyes shall see your teachers. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். In other words, God will give you some light even in that situation. வார்த்தைகளே ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கத்தான் செய்வார். And you will be moving further. நீங்களும் இன்னும் முன்னேறி செல்வீர்கள். And as you move further, நீங்கள் அந்த நிலையிலே முன்னேறி செல்லும் பொழுது, your ears shall hear a voice from behind you saying, this is the way, walk in it, whenever you turn to the right hand or whenever you turn to the left. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். With the little light that you have when you proceed, if you happen to make a mistake, don't worry, God's voice of correction from behind will be heard over your ears. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் பொழுது விசுவாசத்திலே முன்னேறி செல்வீர்களே என்று சொன்னால், தவறு செய்து விட்டால் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தவறி இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு திருத்தக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை சத்தம் பின்விட்டு உங்களுக்கு கேட்கும். So beloved, only what God has taught us in general, when we keep doing it, we will understand the specific will of God. ஆகவேதான் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பொதுவாய் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் அதை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் குறிப்பான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். Turn with us to Luke's Gospel 12th chapter for a teaching. லூக்கா சுவிசேஷம் 12வது அத்தியாயத்துக்கு ஒரு போதனைக்காக என்னோடு கூட வாருங்கள். And look at verse 43. 43வது வசனத்தை பாருங்கள். Blessed is that servant whom his master will find so doing when he comes. He keeps doing the general will of his master. எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். And when you come to verse 47, 47வது வசனத்துக்கு வரும்பொழுது, and that servant who knew his master's will and did not prepare himself or do according to his will, he shall be beaten with many stripes. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். So what is the lesson we have here? இருக்கிற பாடம் என்ன? We should not be idle doing nothing in the name of waiting. காத்திருக்கிறோம் என்கிற பேரிலே சோம்பேறியாய் ஒன்றும் செய்யாமல் இருக்க கூடாது. We should by the time, by every opportunity, keep working, then God's will become clear to us. நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் தேவ சித்தம் நிறைவேறும். That's what exactly is explicitly taught to us in book of Ephesians 5th chapter. எபேசியர் நிருபம் 5வது அத்தியாயத்திலே இதுதான் நமக்கு தென்னந்தெளிவாய் போதிக்கப்படுகிறது. Verses 15 to 17. 15 இலிருந்து 17 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். See then you walk carefully, not as fools but as wise, redeeming the time by every opportunity, because the days are evil. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். When you do that, அதை நீங்கள் செய்யும் பொழுது, the next word says, அடுத்த வசனம் சொல்கிறது, therefore do not be unwise but understand what the will of the Lord is. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். That's what exactly is taught to us by Solomon in book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்திலே சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதுவேதான். Turn with us to the 9th chapter of book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகம் 9வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Whatever your hand finds to do, do it with all your might. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். There is a beautiful testimony about King Hezekiah. எசேக்கியா ராஜாவை பற்றி ஒரு அழகான சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. We don't know whether you have ever come across that great statement. அந்த ஒரு மகத்தான ஒரு கூற்றை நீங்கள் என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. Turn with us to 2nd Chronicles 31st chapter. 2 நாளாகமம் 31வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We look at verses 20 and 21.
20-21 வசனங்களை பாருங்கள். Thus Hezekiah did throughout all Judea, and he did what was good and right and true before the Lord his God. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். In every work that he began in the service of the house of God, in the law and in the commandment to seek his God, he did it with all his heart, therefore he prospered. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். Now that is the secret. He did everything with a true and faithful spirit, and he prospered. அவன் ஒரு உண்மையோடும் உத்தமத்தோடும் எதை செய்தாலும் செய்ததினாலே அவன் செழித்தான், சித்தி பெற்றான். That's exactly what is referred to in book of Romans 12th chapter and 2nd verse. இதே காரியத்தை தான் ரோமர் நிருபம் 12வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே பார்க்கிறோம். Here we read about the good, the acceptable and the perfect will of God. இந்த இடத்திலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை குறித்து வாசிக்கிறோம். Beloved, many times when we are followers of God, his footsteps may not so clearly be known to us. பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே நாம் தேவனை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய அடிச்சுவடுகள் நமக்கு தெளிவாக தென்படுகிறதாக இல்லாமல் இருக்கலாம். Even then we should in faith and with faith keep following him. அப்பொழுதும் கூட நாம் விசுவாசத்திலே அவரை தொடர்ந்து செல்ல வேண்டும். Turn with us to book of Psalm 77th chapter. 77வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We read verses 19 and 20. 19-20 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். Your way was in the sea, and your path in great waters, and your footsteps were not known. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. You know, when somebody is walking on water, you don't just you cannot identify the footsteps. யாராவது தண்ணீர் மீது நடந்து போவார்கள் என்று சொன்னால் அந்த தடயங்களை உங்களால் பார்க்கவே முடியாது. But nevertheless, when you look at the 20th verse, ஆனாலும் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, you led your people like a flock by the hand of Moses and Aaron. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். So with whatever light that we have, we need to be moving without waiting for all questions to be answered. ஆகவே நமக்கு இருக்கிற வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும், மற்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Now in conclusion, we want to give you certain truths that you should always keep in mind. முடிவாக எப்பொழுதுமே நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டிய சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிச் செல்ல விரும்புகிறேன். Number 1. முதலாவது, Beloved, our times are in God's hands. பிரியமானவர்களே, நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. They are not in our hands. That's the important truth that we need to understand. அவைகள் நம்முடைய கரத்தில் இல்லை. இந்த சத்தியத்தை நாம் ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும். Turn with us to book of Psalms 31st chapter. 31வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at verses 14 and 15. 14-15வது வசனங்களை பாருங்கள். First you look at the 15th verse. முதலாவது 15வது வசனத்தை பாருங்கள். My times are in your hand. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. So what should I do? ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? Look at the 14th verse. 14வது வசனத்தை I பாருங்கள். trust you, O Lord. I say you are my God. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். Many times we think our times are in our hands and we need to manage the whole lot. That's why we get into all sorts of tension. அநேக சமயங்களிலே என்னுடைய காலங்கள் எல்லாம் என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நானே அவைகளை சமாளிப்பேன் என்று அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் சிக்குண்டு So போகிறோம். next time when you are in a crisis and you want to make a plan, remember this truth. My times are safe in the hands of God. ஆகவே அடுத்த முறை நீங்கள் ஒரு இக்கட்டிலே சிக்குண்டு இருக்கிற பொழுது, சில திட்டங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்கிற பொழுது ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
என்னுடைய காலங்கள் அவருடைய கைகளில் இருக்கிறது. Number two, இரண்டாவதாக, we may have so many uncertainties about our future. நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை பற்றி அநேக அநித்தியமான காரியங்கள் இருக்கலாம். But God whom we trust, He knows the end from the beginning. நாம் நம்பியிருக்கிற தேவன் ஆதி முதல் முடிவை அறிந்தவர் அவர். Turn with us to book of Isaiah 46th chapter. ஏசாயா 46வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். He is declaring the end from the beginning and from ancient times things that are not yet done. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். So what is the result of that? அதனுடைய விளைவு என்ன? Look at the second portion of that verse. வசனத்துடைய இரண்டாவது பகுதியை பாருங்கள். Saying, my counsel shall stand. என் ஆலோசனை நிலை நிற்கும். Because God knows the end from the beginning, He says His counsel, His guidance, that alone will stand. தேவன் துவக்கத்திலிருந்து முடிவை அறிந்தவராய் இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார் அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். And the third truth you should constantly keep in mind. உங்களுடைய மனதிலே நீங்கள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ஒரு மூன்றாவது சத்தியம். God reveals His will to us only in stages. தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு படிப்படியாக தான் வெளிப்படுத்துகிறார். Because if He reveals His will totally, we won't be able to take it. That much of capacity we do not have. அவருடைய சித்தத்தை ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவாரே என்று சொன்னால் அதை நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை. Because God's ways are too high for us to fully understand. என்றால் தேவனுடைய வழிகள் நாம் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட உயரத்தில் இருக்கிறது. God says, my thoughts are not your thoughts, they are as high. ஆண்டவர் சொல்கிறார் என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களைப் போல அல்ல, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களை விட உயர்ந்ததாய் இருக்கிறது. Because of these biblical reasons, beloved, when we want to plan something or take a decision, don't wait for all questions to be answered. இந்த காரணங்களினாலே பிரியமானவர்களே, ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற பொழுது எல்லா கேள்விகளும் உங்களுக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. Don't waste time waiting to obtain all the details over that matter. அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பற்றி எல்லா விவரங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கும்படியாக நீங்கள் முற்பட வேண்டாம். If you spend too much time in too many options, you know what will happen? You shall become a double-minded man. நீங்கள் அநேக வழிகளை குறித்து அநேக வாய்ப்புகளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க நேரம் எடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். The Bible says a double-minded man is unstable in all his ways. ஒரு இருமனம் உள்ள மனிதன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. How not to plan? எப்படி திட்டமிட கூடாது. Do not wait for all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று காத்திருக்க கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, we thank you because you are a God who leads us and you are a God who guides us. எங்களை நடத்துகிற வழி நடத்துகிற ஒரு தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. We pray, O God, that you teach us that great lesson of asking you only to show one step at a time. ஒரு அடி மட்டும் எனக்கு முன்பாக காண்பித்தருளும் என்கிற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற அருமையான தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. Give us the courage and confidence and faith, O God, to move ahead with whatever light that we have. எங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்திலே முன்னேறி செல்வதற்கு ஏதுவான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். Because Lord, you are the one who leads us. ஏனென்றால் ஆண்டவரே நீர்தானே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். And our times are in your hand. எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. We give you all glory and honor. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.